வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டால்மெண்ட்ல ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம கொடுத்துட்டோம். அந்த 2 வீடியோலையுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 விதமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அந்த 2 டைப்பையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூடியூப்ல இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கே நம்ம 3 வீடியோ கொடுக்க போறோம். 3 விதமான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கறனால. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லல, உங்களுடைய ரியல் லைஃப்ல உங்களுக்கு இஎம்ஐல நீங்க பே பண்ற மாதிரி லோன் வாங்குறீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா காம்பவுண்டர்ஸ்ல தான் உங்களுக்கு இஎம்ஐ கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அதனால இந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ரெண்டுமே தேவைதான். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா உங்களுக்கு ரியல் லைஃப்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டால்மெண்ட் பத்தி உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கணும். அப்பதான் நீங்க எப்பாவது உங்க லைஃப்ல லோன் வாங்குறீங்கன்னா கரெக்டா கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுத்து வாங்க முடியும். இல்லைன்னா பெரிய ரிஸ்கா மாறிடும். ஸோ அதுல இருந்து உங்களால மீள முடியாத அளவுக்கு கூட ஒரு பெரிய ரிஸ்கா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தின அந்த இன்ஸ்டால்மெண்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இன்ஸ்டால்மெண்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 1000 ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 10% வட்டி அப்படின்னு பாக்குறப்போ, இப்போ இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஓகே, இப்போ இதுல வட்டி மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும்? 100 ரூபாய் வட்டி வந்திருக்கும். ஓகே, ஆனா அசல் இதே 1000 ரூபாய் தான். இப்போ நீங்க ஒரு மாசம் முடியறப்ப இல்ல ஒரு வருஷம் முடியறப்போ நீங்க 100 ரூபாய் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 900 ரூபாய் தான் இருக்கும். இந்த 900க்கு தான் அடுத்த வருஷத்துக்கான அந்த 10% கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு இதுல வட்டி 90 ரூபாய் வந்திருக்கும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு அடுத்த வருஷமும் பாத்தீங்கன்னா, அதாவது 2வது வருஷம் முடியறப்பவும் பாத்தீங்கன்னா அசல் இந்த 900 தான் இருக்கும். இப்போ நீங்க இன்னொரு 100 ரூபாய் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க 800 ரூபாய் தான் அசலா இருக்கும். இதுக்கு தான் அடுத்த வருஷம் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. சோ கடைசியா நீங்க பே பண்ற இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த வட்டியை நீங்க மொத்தமா பே பண்ணுவீங்க. ஓகே, சோ இதுல இந்த வட்டிக்கு எந்த பர்சன்டேஜும் அவங்க கால்குலேட் பண்ணல. ஓகே, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வட்டி வருதா, அது தனி, இது தனி, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அசல்ல பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற அந்த இன்ஸ்டால்மெண்ட் அசலை கம்மி பண்ணிக்கிட்டே தான் வரும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அந்த மாதிரி கிடையாது. இதுல வட்டியை தனியா எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது. வட்டிக்கு வட்டி போடல அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. வட்டிக்கு வட்டி போடுவாங்க. ஓகே, இப்போ 1000 ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. இதே தான் இதுல நீங்க 10%, ஒரு வருஷத்துக்கு 10% அப்படிங்கிற மாதிரி வட்டி விகிதத்துல வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 100 ரூபாய் வட்டி வந்திருக்கும். இந்த 1000 ரூபாயோட சேர்ந்து ஒரு வருஷம் முடிவுல பாத்தீங்கன்னா 1100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் மாறிடும். ஓகே, இது அமௌண்ட் 1. ஓகே, இப்ப 2வது வருஷம் பாத்தீங்கன்னா இதுக்கு வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு 10% கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வருஷம் முடிவுல நீங்க ஒரு 50 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 50 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா இந்த அமௌண்ட்ல இருந்து தான் கழியும். இங்க பிரின்சிபல்ல இருந்து கழிஞ்சிச்சு. ஓகே, வட்டியை இவங்க கன்சிடர் பண்ணல. வட்டியை கடைசியா நீங்க பே பண்ணா மட்டும் போதும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த வட்டியும் அசலும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மொத்த அமௌண்ட்ல இருந்து தான் நீங்க பே பண்ற அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கழியும். ஓகே, சோ அப்ப இதுல எவ்வளவு கழிஞ்சிருக்கும்? 50 ரூபாய் கழிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு இருந்திருக்கும்? 1050 ரூபாய் இருந்திருக்கும். ஓகே, இல்லைன்னா நீங்க 100 ரூபாயே பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு கழிஞ்சிருக்கும்? 100 ரூபாய் கழிஞ்சது போக மிச்சம் 1000 ரூபாய் தான் இருக்கும். ஓகே, நீங்க 100 ரூபாய் பே பண்ணாலும் இங்க 1000 ரூபாய்க்கு தான் அடுத்த வருஷமும் வட்டி கால்குலேட் பண்றாங்க. இப்ப மறுபடியும் 10% தான் கால்குலேட் பண்ணுவாங்க அடுத்த 1 இயருக்கு. ஸோ அப்போ மறுபடியும் 1100 ரூபாயா மாறும். இதுல ஒரு 100 ரூபாய் மறுபடியும் கழியும். ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா இதுல 1000 ரூபாய் இருக்கும். ஓகே, மறுபடியும் இந்த 1000 ரூபாய்க்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இங்க வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்றாங்க. நீங்க பே பண்ற இன்ஸ்டால்மெண்ட் பாத்தீங்கன்னா அசல் வட்டி ரெண்டையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்ல இருந்து கழியும். ஓகே, அந்த அமௌண்ட்ல இருந்து கழிஞ்சது போக ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரின்சிபல்ல இருந்து மட்டும்தான் கழியும். வட்டியை நீங்க கடைசியா பே பண்ணுவீங்க. ஓகே, வட்டிக்கு வட்டி இதுல போடல, இதுல வட்டிக்கு வட்டி போடுறாங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல நீங்க ரொம்ப அதிகமாலாம் யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டினுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ட்ரிக் எப்படி வந்துச்சு அப்படிங்கறது என்னால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனா அது உங்களுக்கு தேவையே இல்லை. ஓகே, இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதுமானது. அந்த ட்ரிக்கை நீங்க எப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பண்ண போறது இல்லை. டைரக்டா நீங்க ட்ரிக் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சல அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் என்ன அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரின்சிபல் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து 2 இயர்ஸ் தான் டைம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ரியல் லைஃப்ல யாரும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய லோன் கொடுக்குறாங்கன்னா கொடுப்பாங்க. ஆனா எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் தான், அதுக்கு மேல போகாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட் டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வருது அப்படின்னா கண்டிப்பா அதோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமோ 3 வருஷமோ தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. இது வரைக்கும் அப்படிதான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்ஸ்டால்மெண்ட் கண்டுபிடிக்கணும், என்ன பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும், 2 வருஷம் தான் டைம். ஓகே, ரெண்டாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க, அதுவும் 2 வருஷம் 3 வருஷம் தான் டைம் இருக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, அதுவுமே வந்து ரொம்ப டஃபாலாம் இருக்காது, எல்லாமே ஈஸி தான். இதுல உங்களுக்கு நான் சிம்பிளா தான் சொல்லிக் கொடுக்க போறேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னது, இன்ஸ்டால்மெண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுக்கு டைம் வந்து 2 வருஷம் தான் கொடுத்துருப்பாங்க. 2 வருஷம் இல்லைன்னா 2 இன்ஸ்டால்மெண்ட். அதாவது 2 இன்ஸ்டால்மெண்ட்னா மாசம் மாசம் நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்போ அது 2 மாசமா தான் இருக்கும். ஓகே, ஸோ 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுக்கான ட்ரிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து 10% வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது 1 இயருக்கு வந்து 10% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டால்மெண்ட், ஐனா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் நம்ம ஒவ்வொரு மாசமும் இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் பே பண்ணக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், இன்ஸ்டால்மெண்ட் இன்டூ. இப்போ நம்ம 10% வந்து எப்படி எழுதுவோம், ஃபிராக்ஷன்ல எழுதணும் அப்படின்னா அதாவது 10/100 போடுவோம், 1/10 போட்டிருப்போம். ஓகே, அதாவது இதுதான் வந்து பிரின்சிபல், இது வந்து இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். ஸோ ஒரு வருஷம் முடிவில் என்னவாகும், 10 ரூபா வந்து 11 ரூபாயா மாறும். ஓகே, 10 ரூபா வந்து 11 ரூபாயா மாறும். ஸோ இதான மீனிங், அதாவது 10 ரூபா வந்து பிரின்சிபல், ஒரு வருஷம் முடிவில் வந்து 1 ரூபா வட்டி 11 ரூபாயா மாறும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா மேல வந்து 10 எழுதுங்க, அதாவது பிரின்சிபல். கீழே வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் எழுதணும். 10 ரூபா வந்து 11 ரூபாயா மாறுது இல்ல, அப்போ கீழே வந்து அமௌண்ட் எழுதுங்க. அடுத்து இது வந்து முதல் வருஷம் நடந்தது. 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த 10ஐயும் 11ஐயும் கூட்டுங்க. 2ஐயும் கூட்டினா 21, 21 போய் இதே 11 கீழே போடுங்க. இதுதான் ட்ரிக். ஓகே, என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல எழுதிக்கோங்க. ஓகே, பின்னமா எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு என்ன பண்ணுங்க, இப்போ இது வந்து 10ல இருந்து 11 ஆகுது. ஓகே, இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்த அமௌண்ட், இவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்போ இதோட இதை கூட்டினா ஒரு வருஷம் முடிவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ 10ல இருந்து 11 ஆயிருக்குது. 2வது வருஷம் என்ன பண்ணணும், இந்த 2ஐயும் கூட்டினோம்னா 21, 21ல இருந்து 11 ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டா போதுமானது. உங்களுக்கு ஒன்னு பிரின்சிபல் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, அதை இன்ஸ்டால்மெண்ட் கேட்பாங்க, இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஐங்கிறது வந்து இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, பிங்கிறது பிரின்சிபல், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐங்கிறது இந்த இடத்துல இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இதுதான் ட்ரிக். ஓகே, இது வந்து நீங்க ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. P is equal to I into, இது மாறும், இது எந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10%னா 10/11 இன்ட்டு 21/11. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20%ன்னு வச்சுக்கோங்களேன். 20%னா என்ன மாதிரி இருக்கும், 2/10 வந்திருக்கும், 1/5 வந்திருக்கும். ஓகே, அதாவது 1/5னா பிரின்சிபல் 5, பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 5, அமௌண்ட் வந்து என்னவா மாறும், ஒரு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 6ஆ மாறும், 5 6ஆ மாறும். ஓகே, இப்போ இதுக்கு நீங்க இந்த ட்ரிக்ல போடணும் அப்படின்னா என்ன மாதிரி போடுவீங்க, பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டால்மெண்ட் இன்டூ 5 6ஆ மாறி இருக்கு இன்டூ இந்த 5 6ஐயும் கூட்டினீங்கன்னா 11, 11/6. இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a man purchases a motor bike for a certain price and promises to pay the price in 2 equal annual installment of rupees 13,230 at the rate of 5% per annum compounded annually. Find the cost price of the motor bike. அதாவது ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மோட்டார் சைக்கிளை வாங்குகிறார். மேலும் அதன் விலையை 2 சமமான ஆண்டு தவணைகளில் ரூபாய் 13,230 செலுத்துவதாக உறுதியளிக்கிறார். மோட்டார் பைக்கின் வாங்கிய விலையை கண்டறியவும். ஓகே, ஸோ இதுல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 5% per annum அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 5% per annum இந்த மாதிரி ரேட் பர்சன்டேஜ்ல வாங்கியிருக்கான். ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷன் பண்றப்போ மிஸ் ஆயிருக்குது, அவ்வளவுதான். ஸோ இப்போ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுல கொடுத்துருக்கிறது வந்து என்னது, இன்ஸ்டால்மெண்ட். அதாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் எவ்வளவு பே பண்றான், 13,230 பே பண்றான். இது எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ண போறான், 2 இன்ஸ்டால்மெண்ட்ல தான் பண்ண போறோம். ஓகே, அதாவது டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 தான்.
2 வருஷம் தான் வந்து பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின் எல்லாத்துலயுமே இருக்க போகுது. அடுத்ததா 5%. 5%னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபிராக்ஷன்ல எழுதிக்கணும். அதாவது 5/100 போட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி வந்திருக்கும், 1/20 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம், 20 ரூபாய்க்கு வந்து 1 ரூபா ஒரு வருஷத்துல வட்டி. அப்போ 20 ரூபா வந்து 21 ரூபாயா மாறி இருக்கும். பிரின்சிபல் 20 ரூபாயா இருந்தா அமௌண்ட் வந்து 21 மாறி இருக்கும். ஸோ இப்போ அந்த ட்ரிக் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து எவ்வளவு, 13,230 ரூபா. ஓகே, 13,230 ரூபா இன்டூ என்ன பண்ணணும், 20/21. ஓகே, 20/21. அடுத்து இதை ரெண்டையும் கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டினோம்னா எத்தனை, 41. 41 இந்த 21 அப்படியே நம்ம கீழே போடணும். இப்போ கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரப்போகுது. டைரக்டா நீங்க இதை 21 கேன்சல் பண்ணலாம். 621 620 120. அடுத்து ஒரு 6 × 1 6 ஆகும். ஓகே, அப்போ 126. 132ல 126 போனுச்சு அப்படின்னா இன்னொரு 6 இருக்கும். ஸோ அடுத்து 63 இருக்குது. 321 63. அடுத்து இந்த 0வை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து மறுபடியும் 21 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 321 63. அடுத்து 0வை போட்டுக்கலாம். இப்போ 3×6. ஓகே, 3×6 600. 600 × 41. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ நீங்க 6 வந்து 41 மல்டிபிள் பண்ணிட்டு 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 6 6 4 6 24. அடுத்து வந்து 2 0 ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும், 24,600 ரூபா அப்படிங்கறது ஆன்சரா இருக்கும். அதாவது பிரின்சிபல் வந்து 24,600 ரூபா. அதை வந்து நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் 5% அப்படிங்கக்கூடிய வட்டி விகிதத்துல இன்ஸ்டால்மெண்ட்ல 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 13,230 ரூபா பே பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றப்போ இந்த பிரின்சிபலை விட அதிகமான வேல்யூ தான் நான் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இது வந்து 24,600 ரூபா தான். ஆனா இதை நம்ம இன்டூ 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது 26,500 ரூபாய் கிட்ட போகுது. ஓகே, ஸோ கண்டிப்பா இதுல வந்து 2,000 ரூபாய் கிட்ட அதிகமாக தான் நம்ம பே பண்றோம். ஏன்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதிகமாக தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிம்பிளா இருந்துச்சா, நீங்க உங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சா, அதுதான் முக்கியமானது. ஸோ 2 வருஷம் கேட்குறாங்க, 2 வருஷம் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்க வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிருங்க. இந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும், உங்களுக்கு பிரின்சிபலோ இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட்டோ கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமித் borrows a certain money from a bank and promises to pay the amount in 2 equal annual installments at the rate of 12.5% per annum compounded annually. ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்னாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை ஹிம் வாஸ் rupees 7,020. இது வந்து இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. டோட்டலா வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இவ்வளவு பே பண்ணிருக்கான். ஃபைண்ட் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் டோட்டல் பிரின்சிபல் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ, இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. அமித் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை கடனாக பெற்று அந்த தொகையை ஆண்டுக்கு 12.5% என்ற விகிதத்தில் 2 சமமான வருடாந்திர தவணைகளில் செலுத்துவதாக உறுதியளிக்கிறார். ஓகே, ஸோ 2 தவணை தான். அவர் செலுத்திய மொத்த வட்டி 7,020. ஒவ்வொரு தவணையையும் மொத்த அசலையும் கண்டறியவும். ஓகே, அதாவது 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணிருக்கான். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபல் வந்து வாங்கியிருப்பான். அதை வந்து 2 வாட்டி, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அடுத்து 2 இன்ஸ்டால்மெண்ட், இந்த மாதிரி 2 வாட்டி இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணியிருக்கான். ஓகே, இப்போ இதுல அவன் கட்டின வட்டி மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,020 ரூபா. இந்த 7,020 ரூபாங்கிறது எதுக்கு ஈக்குவல், இந்த 2 இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்தா ஒரு அமௌண்ட் வரும்ல, அதுல இருந்து நம்ம பிரின்சிபலை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் வட்டி. ஓகே, அதாவது 7,020 ரூபா அப்படிங்கிறது இதுக்கு தான் ஈக்குவலா இருக்கும். அதாவது இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றப்ப நம்ம அதிகமா பே பண்ணிருப்போம். ஸோ அந்த மொத்த 2 இன்ஸ்டால்மெண்ட்டையும் சேர்த்து வரக்கூடிய அந்த மொத்த டோட்டல்ல இருந்து பிரின்சிபலை கழிச்சோம்னா நம்ம கட்டின வட்டி வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ முந்தின கொஸ்டின் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த 24,600 ரூபா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல். ஓகே, 24,600 ரூபா அப்படிங்கிறது பிரின்சிபல். நான் ஒவ்வொரு வாட்டியும் 13,230 ரூபா அப்படிங்கிற மாதிரி 2 வாட்டி காட்டியிருக்கேன். அப்போ இதை ரெண்டையும் கூட்டணும், அப்படிதானே? 2 வாட்டி இதை கூட்டினோம்னா அது 26,000 சம்திங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். 26,460 ரூபான்னு வந்திருக்கும். அப்போ நான் கட்டின வட்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த 26,460 இருந்து 24,600 கழிச்சா கிடைக்கிறது தான். அதான் நான் இங்க வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 2i ஏன் போட்டேன் அப்படின்னா 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணியிருக்கோம். 2 வாட்டி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம பே பண்ணது இவ்வளோ மைனஸ் நம்ம வாங்கினது இவ்வளோ. ஸோ அதுல இருந்து அதை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே,
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே ஃபார்முலா தான். இதில் நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, இதில் நம்மளுக்கு பிரின்சிபலும் கொடுக்கல, இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுக்கல, எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப ரேர் தான். மேக்ஸிமம் இப்படி சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஓகே, பட் நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ அந்த ட்ரிக் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டால்மெண்ட் இன்டூ இப்போ 12.5%. 12.5%னா இதை ஃபிராக்ஷன்ல மாத்தணும்னா என்ன மாதிரி வந்திருக்கும், 1/8 வந்திருக்கும். அப்போ 8க்கு 1 வட்டி. ஓகே, அப்போ 8/9 ஆகும். இன்டூ இந்த 8ஐயும் 9ஐயும் கூட்டணும் அப்படின்னா எத்தனை, 17. 17 மறுபடியும் இந்த 9 வந்து கீழே போடணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா p/2i. ஓகே, இந்த ஃபிராக்ஷன் வந்து நம்மளுக்கு தேவை, இதோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்மளுக்கு இங்க 2i இருக்குது, இங்க p இருக்குது, ரெண்டோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரெண்டு என்ன ரேஷியோல இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த ரேஷியோக்குள்ள டிஃபரன்ஸை இந்த டிஃபரன்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து தேவையானது கிடைச்சிரும். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், இந்த 8ல இருந்து ஒரு 2 வந்து நான் இதுக்கு கொடுத்துடுறேன். ஓகே, 8ல இருந்து ஒரு 2 இதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி மாறிடும், p is equal to 2i into 4 into 17 divided by 9 into 9 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்குமா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 2i இங்க கீழே கொண்டு போயிடுறேன். அதாவது பிரின்சிபல் டிவைடட் பை 2 இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து நான் மல்டிபிள் பண்றேன். 4×17 வந்து எத்தனை, 68. 4×17 68, 9×9 81. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுதான், அதாவது இப்போ ரேஷியோல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நான் வாங்கின அமௌண்ட், வாங்கின பிரின்சிபல். ஓகே, இதுதான் நான் திருப்பி கட்டின மொத்த அமௌண்ட். ஓகே, 2 இன்ஸ்டால்மெண்ட்ல நான் திருப்பி கட்டின மொத்த அமௌண்ட். இப்போ ரேஷியோல இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபா இதுல இருந்து அதிகமா இருக்குது இது. ஓகே, இப்போ 13 ரூபாங்கிறது தான் இந்த இது இந்த ரேஷியோ படி பார்த்தா நான் கட்டின இன்ட்ரெஸ்ட். ஓகே, மொத்தமா கட்டின இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ ஆக்சுவல் வேல்யூ வந்து என்னது, இந்த 13ஓட ஆக்சுவல் வேல்யூ வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7020 ரூபா. ஸோ 13ஓட வேல்யூ 7020. இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அது இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சிபல் வந்து என்னது, பிரின்சிபல் வந்து 68. இந்த 68ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருந்தோம். என்ன கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, இன்று நம்மளுக்கு என்ன வேணும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 7020 கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, 13க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னது, 68க்கு. ஸோ இப்போ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 13ஆலேயே கேன்சல் பண்ணுங்க. 5×13 65. ஓகே, மிச்சம் எத்தனை இருந்திருக்கும், 52 இருந்திருக்கும். 4×13 52. ஓகே, 40 + 12 52 வந்திருக்கும். ஸோ இப்போ மிச்சம் ஒரு 0 இருக்குது. இப்போ 540ஐயும் 68ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரின்சிபல் கிடைச்சிரும். ஸோ நீங்க மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. 36,720 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னது, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 2i வந்து 81 அப்படின்னா i வந்து என்னது, i வந்து 81/2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 81/2. என்ன கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து தான் வரணும். ஓகே, இதுல இருந்தா நம்ம இதை கொண்டு வந்தோம். ஸோ அப்போ இதுல இருந்தா வரணும். என்ன கொடுத்துருக்காங்க, 7020 கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, 13க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ தான் 540 நம்ம மேலேயே கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 540ன்னு போட்டுடலாம். இன்டூ 81/2. ஓகே, ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், 27, அடுத்த ஒரு 0. ஓகே, 270ஓட 81 நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 21,870 வந்திருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இது ரெண்டும் தான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் கான்செப்ட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man borrowed money and paid it back in 2 equal annual installment of rupees 1,089 at 10% compound interest compounded annually for 2 years. What was the sum in rupees borrowed? அதாவது இது வந்து SSC MTS எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஓகே, ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடன் வாங்கி 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 1089 ரூபாய்க்கு 2 சமமான வருடாந்திர தவணைகளை திருப்பி செலுத்தினார். கடன் வாங்கிய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க, 2 இன்ஸ்டால்மெண்ட் தான்னு சொல்லிட்டாங்க, 10% அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ 10%னாலே வந்து பாத்தீங்கன்னா என்னது, 1/10. ஓகே, ஸோ 10 வந்து என்னவா மாறி இருக்கும், 11ஆ மாறி இருக்கும். 10க்கு 1 வட்டி. ஸோ 10 வந்து 11ஆ மாறி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த ட்ரிக் படி பார்த்தா இதுல என்ன கேட்டிருக்காங்க, சம் பாரோடுனா வந்து பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் வந்து எவ்வளவு, 1089 இன்டூ 10 வந்து என்னவா மாறும், 11ஆ மாறும். அடுத்து 10ஐயும் 11ஐயும் கூட்டணும் அப்படின்னா 21/11. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஏன் அப்படின்னு யோசிக்க வேண்டாம், இந்த ட்ரிக்கை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏங்கிற கேள்விக்கு பதில் இருக்குது, ஆனா அதை நான் சொல்லி இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் லென்த்தா கொடுக்க விரும்பல.
அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இதில் எந்த யூஸுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, இப்போ 11 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி வந்திருக்கும்? 9 11 99. ஸோ 108ல் 99 போயிடுச்சுன்னா மிச்சம் 9 இருந்திருக்கும். மறுபடியும் 9 11 99. மறுபடியும் 14 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 9 தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ 21 9ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு 0 ஆட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ 20 9 180, அடுத்து ஒரு 9னா 189, அடுத்து ஒரு 0 ஆட் பண்ணீங்கன்னா 1890 அப்படிங்கிறதான் பிரின்சிபலாக இருந்திருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி ஜிடிலையும் கேட்டிருக்காங்க, எம்டிஎஸ்லையும் கேட்டிருக்காங்க, சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் எல்லா இதுலையுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின். ஓகே, நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இனிமேல் வரப்போற ஒரு 2-3 கொஸ்டின் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்க வந்து ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கிட்டு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பட் நான் வந்து 2 கொஸ்டினுக்கு சொல்யூஷன் சொல்றேன், ஒரு கொஸ்டின் வந்து ஹோம் ஒர்க்கா கொடுக்குறேன். ஓகே, பட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. A man borrowed some money and returned it in 2 equal installment of rupees 3025 each. If the rate of interest is 10% per annum, compound annually, find the sum borrowed. அதாவது ஒரு நபர் கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கி அதை 2 சமமான தவணைகளில் ரூபாய் 3025 என திருப்பி கொடுத்தார். வட்டி விகிதம் ஆண்டுக்கு 10% எனில் ஆண்டுதோறும் கூட்டினால் கடன் வாங்கிய தொகையை கண்டறியும். ஓகே, ஸோ இதுல வந்து இன்ஸ்டால்மெண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிக்ல போட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி வந்திருக்கும்? பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து எத்தனை? 3025 இன்டூ 10%னா 10 வந்து 11 மாறும். மறுபடியும் 10 11 கூட்டினோம்னா 21 வந்து 11 மாறும். ஓகே, 21/11 இருந்திருக்கும். ஸோ அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து 10% தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் சிம்பிள். ஓகே, இதுல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரேர் தான். ஓகே, ஸோ இப்போ இது 11 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 11 22, மிச்சம் 8 இருந்திருக்கும். 7 11 77, மிச்சம் 5 இருந்திருக்கும். 5 11 55. ஓகே, மறுபடியும் 11 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 11 22, 5 11 55, 25 × 21. ஓகே, 20 × 25னா 500. அதோட இன்னொரு 25 கூட்டினீங்க அப்படின்னா 525. அடுத்து இந்த 0 ஆட் பண்ணீங்கன்னா 5250 அப்படிங்கிறதான் பிரின்சிபலா இருந்திருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man borrows a sum of rupees 1025 and pays it back in 2 equal yearly installment. If the rate of interest is 5% per annum compounded yearly, then how much is each installment? ஒரு மனிதன் ரூபாய் 1025 கடன் வாங்கி மற்றும் அதை 2 சமமான வருடாந்த தவணைகளில் திருப்பி செலுத்துகிறார். வட்டி விகிதம் 5% per annum ஆண்டுதோறும் கூட்டப்பட்டால் ஒவ்வொரு தவணையையும் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது இதுல 5% கொடுத்துருக்காங்க. ஓகே, 5%னா என்ன அர்த்தம்? 1/20 வந்திருக்கும். ஓகே, 20 வந்து 21 வந்து மாறி இருக்கும். இதுல வந்து வாங்கின பிரின்சிபல் எவ்வளவு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டால்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ அந்த ட்ரிக்கு படி போட்டோம் அப்படின்னா பிரின்சிபல் இதுல கொடுத்துட்டாங்க 1025 கொடுத்துருக்காங்க. 1025 ஈக்குவல் டு நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்டூ என்ன நடந்திருக்கும்? 20 வந்து 21 மாறி இருக்கும். இன்டூ இந்த 20யும் 21யும் கூட்டினோம்னா 41 வந்து 21 மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது இந்த ட்ரிக். ஓகே, 41/21 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 5ஆல கேன்சல் பண்ணலாம். ஓகே, 4 5 20, இங்க 5ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 10, அடுத்து 0 5 5 25, 41 அப்படியே இங்க கேன்சல் பண்ணலாம். மேல இருக்க நம்பரையும் கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஸோ 5 41 வந்து 205 இருக்கும். இப்போ மறுபடியும் இது ரெண்டையும் நீங்க பெருக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து என்னது? இன்ஸ்டால்மெண்ட் தான். இன்ஸ்டால்மெண்ட் வந்து இப்போ நம்ம இதெல்லாம் மேலே கொண்டு போயிடலாம். ஓகே, மேலே ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது. இன்டூ 21 ஸ்கொயர் தானே இது. ஸோ 21 ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல்? 441க்கு ஈக்குவல். டிவைடட் பை 4. இதை நீங்க இப்படியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 4 அடுத்து 0 வந்திருக்கும். பாயிண்ட் வச்சுட்டு இங்க நம்ம 0 ஆட் பண்ண அப்படின்னா 10 இருந்திருக்கும். 2 8, மறுபடியும் வந்து 2 இருந்திருக்கும். அதோட 0 ஆட் பண்ணோம்னா 5 20. ஸோ 110.25 இன்டூ 5. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரப்போகுது. ஓகே, ஸோ 5 5 25க்கு 5, மிச்சம் 2, 2 10 2 12, மிச்சம் 1. ஸோ இந்த 1 நம்ம இங்கே போட்டுடலாம், ஏன்னா 0 தான் அப்படின்றனால. அடுத்து ஓரஞ்சு 5. ஸோ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சோம்னா 551.25 அப்படிங்கிறதா ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum of money was borrowed and paid back in 2 equal annual installment of rupees 980, allowing 4% compound interest. The sum in rupees to the nearest tens borrowed was, அதாவது
அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸாக்டாக பாயிண்ட் வச்சு இத்தனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம், அது ஒரு முழு எண்ணா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு தொகை கடன் வாங்கப்பட்டு 4% கூட்டு வட்டியில் 2 சமமான ஆண்டு தவணைகளில் ரூபாய் 908 செலுத்த அனுமதிக்கப்படுகிறது. கடன் வாங்கிய தொகை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4%, அதே மாதிரி 2 தான். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகே, 2 சமமான தவணை தான். இப்போ 4%னா வந்து 4/100 போட்டோம் அப்படின்னா 1/25ன்னு வந்துருக்கும். 25 26 மாறும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ இதில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. கடன் வாங்கின தொகை, அதாவது பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து எவ்வளவு 980 ரூபா இன்டூ அடுத்து என்ன நடந்திருக்கும் 25 26 இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன 51 வந்து 26 அப்படிங்கிற மாதிரி போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகாது. அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நியரஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதாவது முழு எண்ணாவே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா இது ரெண்டுமே ஒரு ஈக்குவலான வேல்யூ தான். 25 26 அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இது வந்து 0.9 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 1 விட கம்மியா தான் வரும். ஓகே, கண்டிப்பா இது வந்து 1 விட சின்ன வேல்யூவா தான் இருக்கும். 0.9 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா டபுள் ஆகுது. ஓகே, அதாவது 26 போட்டோம்னா 52, ஆனா இங்க 51 தான் இருக்குது. அப்போ இது 2 விட கொஞ்சம் சின்ன நம்பரா இருந்திருக்கும். 2 விட சின்ன நம்பரா இருந்திருக்கும், அவ்வளவுதான். அதாவது 1.9 அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே, இப்போ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ 980 1 980 தான். அதை வந்து 2ஆல மல்டிபிள் பண்ண அப்படின்னா என்ன வந்திருக்கும் 98 2 வந்து எத்தனை 196. 196ஓட 0 போட்டோம் அப்படின்னா 1960 இருந்திருக்கும். 1960 ஆப்ஷன்ல இருக்குது. ஆனா இது ஆன்சரா இருக்குமா? இது எக்ஸாக்டா 2 இது எக்ஸாக்டா 1 இருந்தாதான் இந்த ஆன்சரா இருக்கும். கண்டிப்பா இதை விட சின்ன நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். இதை விட சின்னதுன்னா 1700 அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா போயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 0.9 இங்க 1.9 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பா அவ்வளோ கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 1850 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஒரு சில நேரம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க கடைசியில கூட டைம் இருந்துச்சு அப்படின்னா பொறுமையா எக்ஸாக்டா எவ்வளவு வருது அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு ஈஸி கொஸ்டின், இதை நீங்க வந்து ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகே, இதை நீங்க ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத வந்து இப்பவே உடனே கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, நீங்க எவ்வளவு பேர் ஆன்சர் கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத வச்சுதான் நீங்க உண்மையிலேயே இத்தனை பேர் வீடியோ ஃபுல்லா பாத்திருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஹோம் ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறது. ஓகே, ஸோ கண்டிப்பா இதுல உங்களால வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் டைப்பை தான் கவர் பண்ணியிருக்கோம். 2 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பிரின்சிபலோ இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ என்னவோ இந்த 2ல ஏதாச்சும் ஒன்று கேட்கறாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ட்ரிக் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, இப்பதான் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.